வெள்ளிக்கிழமைக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிறிஷும் அவங்களோட பாட்டியும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அப்போது முத்து மீனா வராங்க. என்னம்மா கிளம்பிட்டீங்களா, சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் மீனா பார்த்துக்கிறாங்க. நீ எதுக்காக அவங்க கூட போகிற, நீ அவங்க கூட போயிட்டீங்கன்னா இந்த வீட்டில் யார் சமைக்கிறது அப்படின்ட்டு மீனா பார்த்துட்டாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை அத்தை காலையிலே எல்லா டிஃபன் செஞ்சுட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, ஓ அப்போ ஆரி பண்ண டிஃபன் தான் போட்டு சாப்பிட மாதிரி கேட்குறாங்க. உடனே மீனா அவங்க கோவப்படுறாங்க. அப்போ எல்லாத்தையும் சூடு பண்ணி வேணால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முத்து சொல்கிறாரு, வேணாம் மீனா இவங்களே சூடாக தான் இருக்காங்க, சாப்பாடு வேணால் எடுத்து கையில் வச்சுக்கிட்டோம், சாப்பாடு தானே சூடாகிடும் அப்படின்ட்டு முத்து கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் முத்து மீனா கிறிஷோட பாட்டி எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. கிறிஷோட பாட்டியை ரோகிணியை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி அவங்க அம்மா பார்த்துட்டு ஃபீல் பண்ணி கொஞ்சம் கண்கலகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரோகிணியை கிருஷ்ணன் அடிச்சுட்டு கொஞ்சம் கண்கலக்கி நின்றுருக்காங்க. உடனே மனோஜ் ரோகிணிகிட்ட கேட்குறாரு, ஏன் ரோகிணி கண்ணில் கலங்கிருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவங்கள இல்லை சின்னதாக ஒரு தூசி போயிடுச்சு அவள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, எப்படியோ அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, மறுபடியும் அவங்க இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணியை யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மனோஜ் சொல்கிறாரு, வேறு யார், அந்த வயசானவங்களையும் அந்த பையனை தான் சொல்கிறான், இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் வேறு வேலையே கிடையாது, ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கானே அப்படின்ட்டு முத்துவை தட்டுறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஏன் முடிஞ்சு இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் தானே அவங்க இந்த ரூம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மனு சொல்கிறாரு, இல்லை ரோகிணி நான் நீ ஊருக்கு போனேன்ல, அவங்க கொஞ்சம் ஆதலாக பேசுகிறாங்க, அதனால தான் ஒரு பேச்சுக்காக இந்த வீட்டில் இருக்குன்னா. உடனே அவங்களா இதுதான் சாக்குன்ட்டு 2 நாள் இந்த வீட்டில் டேரா போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் நான் யார் மேலே இறங்க காட்டுறதே கிடையாது. 2 நாளாக இவங்க இந்த ரூமில் படுத்ததால நம்ம 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஏசி இல்லாமல் நம்ம 2 பேரும் ஹாலில் தான் போய் படுக்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் அவங்களும் கிருஷ்ணம் இந்த ரூமில் எவ்வளோ சொகுசாக படுத்து இருந்திருப்பாங்க தெரியுமா, அதனாலே அவங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசே வந்திருக்காது அப்படின்ட்டு மனோஜ் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாரு. உடனே ரோகிணியும், ஏன் மனோஜ் நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, அம்மா ரோகிணி அன்றைக்கி நான் உன்னை தேடி போகும்போது அவங்க வீட்டை பார்த்தா, அவங்க வீடு என்னமோ சின்ன வீடு தான், ஏசி கூட கிடையாது. ஆனால் இந்த வீட்டில் ஏசி ரூமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ரூமே பிடிச்சி போய்ட்டுருக்கோம், விட்டால் இந்த ரூம்லேயே அவங்க 1 மாதம் கூட தங்கிட்டு இருப்பாங்க, அவங்க ரேஞ்சுக்கெலாம் இந்த மாதிரி வீட்டை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் தப்பாக பேசுகிறாரு. இதை கேட்டுட்டு ரோகிணி ரொம்ப கோவப்படுறாங்க. போதும் மனோஜ் வாய முடுங்க, இதுக்கப்புறம் அவங்கள பற்றி தப்பாக பேசுறதுக்கு அப்படின்ட்டு ரோகிணி கோவப்படுறாங்க. ரோகிணி இந்த மாதிரி கோவப்படுறத பார்த்தவொடனே மனோஜ் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. ரோகிணி சொல்கிறாங்க, நீ மட்டும் என்ன பிறக்கும்போது ஈஸியாக பிறந்த, இது ஒன்றும் அவ்வளவு பெரிய வீடு கிடையாது, நீ என்னமோ இந்த வீட்டை பற்றி 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்க, பாவம் அவங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக இந்த வீட்டுக்கு தான் தங்கியிருந்தாங்க, ஆனால் அதுக்காக நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு ரோகிணி மனோஜிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ரோகிணி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு மனோஜ் ரொம்ப கோவப்படுறாரு. நான் அவங்கள பற்றி பேசுகிறேன், உனக்கு ஏன் கோவம் வருது, ஒருவேளை உனக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா, ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்ட்டு மனோஜ் ரோகிணி அடிக்க வராரு.